ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நம்ம இன்னைக்கு 21வது நாள், இந்த உன்னத பயணத்துல நம்ம 21வது நாள்ல இருக்கோம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முடிவடையுதுங்கிற வருத்தம் நமக்கு ரொம்ப இருந்தாலும், தியானத்தையும் ஞானத்தையும் வழங்கும் நம்ம இந்த PMC சேனல் வந்து இந்த காலை தியானத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு காலையில 4 மணி முதல் இந்த தியானம் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடாயிருக்கு. 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தியானம், 5 மணியிலிருந்து 7 மணி வரை பிரமிட ஆசான்மார்கள் பலர் பிரிங்கர்ஸ் ஆஃப் த டான் என்ற நூலிலிருந்து பல கருத்துக்களை நம்மளோட வந்து பகிர்ந்ததுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி அடுத்த 11 நாள் நடக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து நீங்க வந்து பங்கேற்று இந்த தியானத்தையும் மேற்கொண்டு நிகழ்ச்சியில இருக்கிற கருத்துக்களையும் நீங்க வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போலாம். தியானத்தை வழிநடத்தி கொடுத்ததுக்காக திருமதி கிரிஜா ராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 20 நாட்களாக நம்ம ஹெரால்ட் பர்சிவல் எழுதிய திங்கிங் அண்ட் டெஸ்டினி அப்படிங்கிற புக்ல தி கிரேட் வே, உன்னத பாதை அப்படிங்கிற தலைப்புல உள்ள பல கருத்துக்களை வந்து நமக்கு வந்து சொல்லி விளக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. நேத்தோட தலைப்பு வந்து பாதையும் நற்குணங்களும் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை அப்படிங்கிற தலைப்புல வந்து நேத்து உள்ள கருத்துக்களை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். முன்னேறி செல்பவர் வந்து இந்த உன்னத பாதையில பயணிக்கும் போது அவருக்கு பல பரீட்சைகள் வந்து சந்திக்க நேரிடும். இப்பரீட்சைகளை வந்து அவர் வெற்றி கொண்டு இந்த வெற்றி அடைஞ்ச உடனே அவர் முதல்ல வந்து இயற்கையின் பேராற்றலாக வந்து மாறுவாரு. அதன் பின் பல பரீட்சைகளை வெற்றி கொண்டு முப்பிரிவு கொண்ட ஆன்மாவாக மாறி அதன் பிறகு பேரறிவாக அவர் ஆகிறார். இப்பரீட்சைகள் எல்லாம் அவர்கள் எண்ணத்தை சமநிலைப்படுத்துவதற்காக தான் இந்த பரீட்சை எல்லாம் அவங்களுக்கு வருது. முப்பிரிவு கொண்ட ஆன்மா வந்து எண்ணமே விதி என்ற கோட்பாட்டில் வந்து இவர்கள் வாழ்வார்கள். மனிதர்களின் எண்ணங்கள் ஆசைகளை நன்கு புரிந்து எண்ணமே விதி என்ற முறையில் செயல்படுகிறார்கள். முப்பிரிவு கொண்ட ஆன்மா மனிதர்களின் பொறுப்புகள் மற்றும் விருப்பத்தில் வந்து இவங்க தலையிடுறதில்லை. முப்பிரிவு கொண்ட ஆன்மா வந்து காலத்திற்கும் மாற்றத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள். அப்படின்னு இந்த முப்பிரிவு கொண்ட ஆன்மாவை நம்ம எப்படி மாறுறது அப்படிங்கிறத வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்சிவல் அவர்கள் வந்து நம்ம இந்த பாதையில நம்ம சொல்லும் போது நாம் பின்பற்ற வேண்டிய கொள்கைகளையும் மற்றும் அறிவுரைகளையும் நமக்கு சொல்லியிருக்காரு. உன்னத பாதையை வந்து எல்லோராலும் வந்து அவ்வளவு எளிதா வந்து கடக்க முடியாது. இந்த பாதையோட முடிவை வந்து அடையிறது தான் எல்லாரோட குறிக்கோளா இருந்தாலும் விதியாக இருந்தாலும் வெகு சிலரே இந்த பாதையில வந்து செல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்பாதையில செல்றதுக்கு வந்து உறுதியான திடமான மனம் வந்து நமக்கு வேணும். இப்பாதையில நாம் நன்கு முன்னேறினால் பல பிறவிகள் வந்து நமக்கு தேவைப்படுவதில்லை அப்படின்றத சொல்றாரு. இந்த பாதையில பயணிப்பவருக்கு வந்து தான் யார் என்று வந்து உணர முடியும். அவங்களால விழிப்புணர்வு உள்ள ஒளி வந்து நமக்கு வந்து சத்தியத்தை வந்து காண்பிக்கும், நாம் செல்லும் பாதையின் வழியையும் காண்பிக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த பாதையில செல்றதுக்கு நமக்கு 2 கலைகள் வந்து முக்கியமா நமக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து ஆர்ட் ஆஃப் சீயிங், உள்ளதை உள்ளபடி பார்த்தல். எந்த பாரபட்சமும் இல்லாமல் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவராக நாம் இருந்து அதை பார்க்க வேண்டும். எது நடக்குதோ அதை நம்ம அப்படி பார்க்கணும். பிறரை ஏமாற்றாமல் உள்ளதை உள்ளபடி வந்து நம்ம சொல்லணும். அதுதான் வந்து சத்தியமாகும். இந்த கொள்கைகள் வந்து நம்மளுக்கு ஒரே நாள்ல வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது. நம்ம வந்து இதுக்காக இடைவிடாது நமக்கு இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு பிராக்டிஸ் பண்றது மூலமா தான் இந்த கொள்கைகள்லாம் நம்மளால வந்து ஈஸியா நம்மளோட வாழ்க்கையில, சராசரி வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஈஸியா கடைபிடிக்க முடியும். அடுத்த கலை அப்படிங்கிறது வந்து ஆர்ட் ஆஃப் நோயிங். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை நாம் செய்யக்கூடாதோ அதை நாம் புறக்கணிக்க வேண்டும். நம் என்ன பகுதியும் நம்முடைய மனசாட்சியின் மூலம் நாம் செய்ய வேண்டியவற்றை வந்து நமக்கு அறிவுறுத்தும். இந்த 2 கலைகளையும் நாம் பயிற்சி செய்யும் போது நம்மை இந்த பாதைக்கு வந்து நம்மளை தயார்படுத்தும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கையில வந்து ஒருவர் சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும், குடும்பத்துடனோ அல்லது குடும்பம் இல்லாமல் இருந்தாலோ, எந்த பிரச்சனைகள்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அவரை வந்து இந்த பாதையில வந்து செல்லலாம். குடும்ப உறுப்பினரா இருக்கும் போது அவரோட குடும்ப கடமைகளை வந்து அவர் சரிவர செய்து திருப்திகரமான ஒரு வாழ்க்கையில இருக்கும் போது அவர் இந்த பாதையில செல்லலாம். இப்பாதையில செல்லும் போது அப்பாதையின் மேல் நமக்கு மிகுந்த நம்பிக்கை வந்து இருக்க வேண்டும். இப்பாதையின் முடிவை அடைவதுதான் நமது குறிக்கோளே தவிர இந்த பாதையை அடைவதற்கான கால அளவு வந்து நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை தான் வந்து நம்ம நேத்து வந்து நமக்கு விளக்கி சொன்னார்கள்.
இன்னையோட டாபிக் வந்து இயல்பான அனுதின அனுபவங்கள் மற்றும் புனருத்தரான சுவாச பயிற்சி அப்படிங்கிற தலைப்புல வந்து இருக்கிற கருத்துக்களை நமக்கு விளக்கி கூறுறதுக்காக திருமதி கிரிஜா ராஜன் அவர்களும் திரு S.K.Rajan அவர்களும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ மேம். இன்னைக்கு அந்த உன்னத பாதையில போறது எவ்வளவு சிரமமான சமாச்சாரம் இருந்தா கூட அடைய முடியாதது கிடையாது. எல்லாரும் அதுக்கு வந்தேதான் ஆகணும். இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு, எல்லாருமே இந்த உன்னத பாதைக்கு வந்தேதான் ஆகணும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு பர்சிவல் அவர்கள். நாமளும் சொல்றது அதுதான். ஞான பாதையில் தியானத்துக்கு எல்லாருமே வந்துதான் ஆகணும். இன்னைக்கு தள்ளி போடலாம், ஆனா நாளைக்கு ஒத்தி போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலை வந்ததும் இப்ப எல்லாருமே தியானத்துக்கு வந்து நல்ல ஒரு உன்னத நிலையை அடையணும். அதுதான் சிருஷ்டியின் குறிக்கோளே அதுதான். அதனால நம்ம எல்லாருமே அந்த தியான பாதையில் வந்தாகணும், ஞான பாதையில் வந்தாகணும், இந்த உன்னத பாதையில் சஞ்சரிச்சேதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம அதுல நிறைய ஒத்தி போடாம இந்த ஜென்மத்திலேயே அதை முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்கள் பாராட்டுதல்கள். இன்னைக்கு வந்து நம்ம 2 வித தலைப்புகள்ல வந்து விஷயங்களை பார்க்கலாம். அதனாலதான் 5:30 மணிக்கு முடிச்சிட்டோம். 6:30 மணி வரைக்கும் அதை பார்த்துட்டு 7 மணி வரைக்கும் நம்ம அடுத்த கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். முதலில் உன்னத பாதையில் என்ன செலவிருக்கிறார் என்று பார்ப்போம். Over to S.K.Rajan. Thank you. Welcome all the beautiful souls who are aligned to PMCTamizh for this great program on the great way, which has been the creation of Harold Walvin Percival through his book, Thinking and Destiny. திரு ஹெரால்ட் W. பர்சிவல் அவர்களின் உன்னதமான புஸ்தகமான இந்த திங்கிங் அண்ட் டெஸ்டினி அவருடைய படைப்பு. அப்படிப்பட்ட ஒரு உயர்தர படைப்பு, ஆன்மீக படைப்பு. அதை எல்லோரும் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். PMC தமிழ் வாயிலாகவும் ஜூம் வாயிலாகவும் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கும் நல்வரவாகுக என்று கூறி ஆரம்பிக்கிறேன். Yesterday we had examined how duties are important always, but they are most important when one decides to be on the way. அதாவது இந்த கடமைகள் என்பது மிக மிக முக்கியம் எல்லோருக்குமே. இருந்தாலும் இந்த உன்னத பாதையில் அடியெடுத்து வைப்பதும் இன்னும் அதை தீவிரமாக மிக மிக முக்கியமாக ஆக்கிவிடுகிறது நம் கடமைகள் என்பது. No duty should prevent one from deciding to be on the way, because no human can ever be free from them until he has performed all his duties. அதாவது நம் கடமைகள் என்பதை நாம் செய்தேதான் ஆக வேண்டும். அதை தள்ளி போட முடியாது. நாம் உன்னத பாதையில் வந்திருக்கிறோம் என்பதற்காகவே நம் கடமைகளை விட்டுவிட்டு நாம் புறக்கணித்து விட்டு செல்ல முடியாது. எல்லா கடமைகளும் நாம் செய்தேதான் ஆக வேண்டும். நம் கடமைகள் என்று இருக்கின்றன. நமக்காக ஒரு கடமை, நம் குடும்பத்திற்காக கடமை, நம் ஊருக்காக ஒரு கடமை, நம் நாட்டிற்காக, உலகத்திற்காக என்று கடமைகள் வளர்ந்து கொண்டே போகும். அதனால் நம் கடமைகளை நாம் ஆற்றித்தான் ஆக வேண்டும். உன்னத பாதையில் வருவதற்கு தீர்மானம் பண்ணுவதற்கு கடமைகள் என்பது ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. Duties that would ordinarily seem insuperable will be done naturally and properly through circumstances which will come about in orderly process of time. They have a purpose in your training. அதாவது இந்த கடமைகள் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அவை நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை அளித்து அவை நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதனால் நாம் இந்த உன்னத பாதையை காலடி எடுத்து வைத்தாலே நம் கடமைகளை நாம் அனாயாசமாக வெகு எளிதாக சுலபமாக செய்து விடுவோம். இதுவரை ரொம்ப கடினமாக இருந்த கடமைகள் கூட நாம் மிக எளிதாக செய்து விடுவோம். ஏனென்றால் நமக்கு அந்த தெளிவு, அந்த அறிவு எல்லாமே வளர்ந்திருக்கும். அதனால் மன அமைதி இருக்கும் போது நம் கடமைகளை ஆற்றுவதற்கு மிக எளிதாக இருக்கும் என்று பெர்சிவல் அவர்கள் சொல்கிறார். For the learning and doing, time is not the important factor. நாம் கற்பதற்கும் கடமைகளை ஆற்றுவதற்கும் நேரம் என்பது ஒரு தடையாக இருக்கவே முடியாது. The essence of the doing is in the accomplishment, not in length of time of number of lives that may be required. அதாவது நாம் என்ன சாதனை செய்திருக்கிறோம் அந்த சாராம்சத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. அல்லாது எத்தனை நாள் எடுத்துக்கொண்டோம், எவ்வளவு ஜென்மங்கள் இதற்காக நாம் செலவிட்டோம் என்பது பொருட்டே. You have to learn to think and live in the eternal and not in time. நமக்கு இந்த வாழ்வில் நாம் இருப்பது என்பது நாம்
நிரந்தரமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நாம் எப்பொழுதும் அழிவதில்லை, புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதனால் காலம் என்பதோ அல்லது நம் கடமைகள் என்பதோ தடையாக இருக்காது. நாம் கடமைகளை ஆற்றிக்கொண்டே வர வேண்டும். எப்பொழுதும் நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்கள் இந்த உடலுக்குள் புகுந்து வாழ்கின்றோம், இல்லாவிட்டால் அந்த உடல் இல்லாமல் வாழ்கின்றோம். நாம் அந்த ஆன்மா என்பது எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். Among our duties, thinking is also very important, and the steady focusing of the conscious light within is possible when you do proper thinking. இந்த மாதிரி நாம் இந்த உன்னத பாதையில் வரும்போது நம்முடைய எண்ணங்கள் என்பது மிக முக்கியம். நம் எண்ணங்களை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான எண்ணங்களை நாம் கையாள வேண்டும் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதை எல்லாவற்றையும் பார்ப்போம். Thinking is the steady holding and focusing of the conscious light within on the subject of thinking. அதாவது நாம் எதை பற்றி நினைத்துக் கொள்கிறோம், எண்ணுகின்றோமோ அதை அதன் மேல் நாம் நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதையே ஒரு முக்கியமான பொருளாக எடுத்துக்கொண்டு அந்த உள்ளில் இருக்கும் வெளிச்சத்தை அதன் பால் செலுத்த வேண்டும். அந்த வெளிச்சம் அந்த எண்ணத்திற்கு கிடைத்துவிட்டால் நாம் சரியாக எண்ணுகிறோமா இல்லை வேண்டாத எண்ணங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று நமக்கு தெளிவு கிடைக்கிறது. The steady holding or actual focusing of the conscious light by thinking is possible only at that neutral moment or point between the out breathing and the in breathing. இந்த மாதிரி நம்ம இந்த உள்ளிருக்கும் அந்த விழிப்புணர்வுடன் கூடிய வெளிச்சத்தை இந்த எண்ணத்தின் மேல் செலுத்த வேண்டுமானால் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளிருக்கும் மூச்சு மற்றும் வெளிவிடும் மூச்சு அது இரண்டுக்கும் இடையில் ஒரு சிறு இடைவெளி இருக்கும் அல்லவா, அந்த இடைவெளியில் நாம் அந்த வெளிச்சத்தை இந்த எண்ணத்தின் மேல் நாம் அந்த இடைவெளியில் தான் நாம் அதை செய்ய வேண்டும். அதெல்லாம் நாம் பயிற்சி செய்யும் போது நமக்கு அது கைகூடி விடும். The practice of so breathing and thinking is a method for acquiring the power to think. அதாவது இந்த மூச்சு மற்றும் எண்ணம் இரண்டும் வந்து கலந்து அது இரண்டுமே நம் கவனத்தில் இருக்கும் போது நாம் சரியான எண்ணங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். When the thinking is on the subject of regenerative breathing, the processes of breathing in the rebuilding of the body will be made known. அதாவது இந்த மாதிரி புனருத்தாரணம் செய்யக்கூடிய அந்த மாதிரி இருக்கும் மூச்சு பயிற்சியை நாம் மேற்கொண்டேனே ஆனால் அப்படி நமக்கு அந்த பலன்கள் எல்லாம் கைகூடும். This is because the conscious light is focused at the neutral points between the breathings. இது ஏன் என்றால் நம்முடைய அந்த விழிப்புணர்வுடன் கூடிய அந்த வெளிச்சமானது அந்த மூச்சுகளுக்கு இடையே உள்மூச்சு வெளிமூச்சு அதற்கு இடையே இருக்கும் அந்த இடைவெளியில் சென்று அது போக்கஸ் அதாவது அது உன்னிப்பாக ஆகிவிடும். அங்கு உன்னிப்பு கொடுக்கப்படும், கவனம் கொடுக்கப்படும். அதனால் அது அதன் மேல் பாயும். அந்த மாதிரி ஒளி அந்த இடைவெளியில் பாயும் போது நமக்கு எண்ணங்கள் மிக தெளிவாக ஆகிவிடும். நாம் அதை மூச்சு பயிற்சி செய்து கொண்டே வந்தால் போதும், நம்ம ஆனாபான சதி தியானம் செய்து கொண்டே வந்தாலே போதும், நமக்கு இதெல்லாம் கைகூடும். As the practice continues, the thinking will make known the parts and functions of the body in relation to the functions of the universe. இப்படி நாம் பயிற்சியை மேற்கொண்டு இந்த புனருத்தாரண மூச்சு பயிற்சி மேற்கொள்ளும் போது நிறைய காலம் அப்படியே பயிற்சி செய்யும் போது நமக்கு நம்முடைய உடல் பாகங்கள் என்னென்ன வேலை செய்கின்றன, அவற்றுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு உள்ளன என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக அந்த எண்ணத்தின் வாயிலாக தெரியும். The relation of the functions of the universe to the parts and functions of the body and to the body as a whole and their reciprocal action and reaction are known. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு பாகமும் எப்படி அது வேலை செய்கின்றது, நம் உடல் அதன் தொடர்பு கொண்டு எப்படி வேலை செய்கின்றது என்பதெல்லாம் புரிந்துவிடும். அது மட்டும் அல்லாமல் நாம் எப்படி அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டு எண்ணத்தினால் நமக்கு வந்து ஒவ்வொரு அங்கங்களும் கூட எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் and the functions of the body and to the body as a whole and the reciprocal action and reaction. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் சமாச்சாரங்கள் எப்படி உடலில் இருக்கும் உறுப்புகளுடன் சம்பந்தப்பட்டது என்பது மட்டுமல்லாமல் நம் உடல் முழுவதுமாக என்னென்ன வேலை செய்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் ஆக்ஷன்ஸ் அதாவது அது என்ன செய்கின்றது, அதற்கு என்ன விளைவு ஏற்படுகின்றது, இப்படியெல்லாம் என்ன செய்தால் என்ன விளைவு ஏற்படும் இதெல்லாம் கூட நம்ம எண்ணத்தின் வாயிலாக
நமக்கு புலப்பட்டுவிடும். There are 4 stages or degrees in thinking. 4 விதமான எண்ணங்கள் உண்டு, அதாவது 4 நிலைகள் உண்டு. First, the selection of the subject and giving attention to the subject. அது என்ன, எதை பற்றி நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக மனதில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Second, holding the conscious light on that subject. இரண்டாவது என்ன என்றால் அந்த விழிப்புணர்வுடன் கூடிய வெளிச்சத்தை அதன் மேல் பாய்ச்சுவது. Third, focusing the light on that subject. அந்த பொருளின் மேல் அந்த வெளிச்சத்தை நாம் பாய்ச்சுவது. Fourth, the focus of the light. 4, அந்த ஒளி எப்படி கதிர்கள் அங்கு சென்றடைகின்றன, எப்படி அந்த உன்னிப்பாக ஒரு இடத்தில் அவை பாய்கின்றன என்பதெல்லாம், இதெல்லாம் தனியாக நடந்து கொள்ளும், இதெல்லாம் இருக்கின்றன என்று அவர் சொல்கிறார். The subject should be the only thing to which attention is given. There should be nothing else with which the attention is engaged. நாம் மற்றவர்களை பற்றியெல்லாம் நினைக்காமல் நாம் எதை பற்றி நினைக்க வேண்டுமோ அதிலேயே குறிப்பாக உன்னிப்பாக கவனிக்கும்படி இருக்க வேண்டும். அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். வேறு விதத்தில் வேறு எண்ணங்களில் நம் மனதை சிதற விடக்கூடாது. In the second, the holding of the light steadily means that all the available light in his mental atmosphere that one has to think with is tuned on that subject. அதாவது எந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டுமோ அதன் மேலேயே மிக அற்புதமான வெளிச்சம் அதற்கு கிடைக்கும்படியாக நாம் எல்லாம் நம்முடைய உள்ளில் இருக்கும் தலைப்பகுதியில் இருக்கும் அந்த வெளிச்ச பகுதியில் இருந்து அந்த வெளிச்சமானது மூளை பகுதியில் இருக்கும் வெளிச்சமானது அந்த எதை பற்றி நினைக்க வேண்டுமோ அதன் மேல் பாயும். As soon as the light is turned on the subject, that light attacks one's past thoughts and any other idle or wandering thoughts. அதாவது இந்த வெளிச்சமானது எதை பற்றி நினைத்து கொள்ள வேண்டுமோ அதை பாயும் போது உடனடியாக நம்முடைய பழைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு மனதில் வந்துவிடும். அதன் விளைவுகள் எல்லாம் கூட நமக்கு தெளிவாக தெரியும். To the light so turned, thoughts and subjects of thought, pests of the night, all try to crowd into that light. இப்படியாக எண்ணங்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக கூடி அந்த வெளிச்சத்திற்காக காத்து கொண்டிருக்கும். நிறைய எண்ணங்கள் ஆமா, இரவு நேரத்தில், அதாவது நள்ளிரவில் இந்த எண்ணங்கள் எல்லாம் கூடி கூட்டமாக ஆகி இந்த வெளிச்சம் வரும்போது எனக்கும் வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்ற முன்னே எடுத்துக்கொண்டு எல்லாமாக கூட்டமாக கூடி அந்த வெளிச்சத்திற்காக காத்திருக்கும். அப்படித்தான் நம் மனதெல்லாம் இரவு நேரத்தில் நாம் தூங்கி விழிக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எல்லா எண்ணங்களும் சேர்ந்து கூட்டம் கூடி முண்டி எடுத்துக்கொண்டு வரும். இது நமக்கு சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல். The first effect on the thinker is that there are a great many subjects that would obscure or prevent his seeing his subject. அதாவது அந்த நபருக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் தான் எதை பற்றி என்ன வேண்டுமோ அது அல்லாமல் பல்வேறு விஷயங்களில் நம் மனதானது சென்று கொண்டே இருக்கும். அதில் நாம் சிதற எடுத்து விடுவோம் நம் எண்ணங்களை என்பது நம்ம உத்தேசத்தை நாம் கைவிட்டு விடுவோம், அல்லது நாம் அந்த உத்தேசமானது குறிக்கோளானது நிறைவேறாமல் சிதறடிக்கப்பட்டு விடும் என்று கூறுகிறார். The thinker usually tries either to get these out of his light or else to give attention to any one of the number of thoughts that crowd him. இந்த திங்கர், அதாவது நம்முடைய எண்ணம் பகுதியானது என்ன செய்யும் என்றால் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலேயே அந்த ஒளி பாயும்படி செய்து கொள்ளும், அல்லது வேறு இன்னும் கூட்டமாக இருக்கின்றது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு எண்ணத்தை எடுத்து அதுக்கு மட்டும் ஒளி பாயும்படியாக செய்து கொள்ளும். This is too difficult and the thinker is usually distracted and prevented from holding the light on the subject of the selection. அதாவது இது மிக கடினமானது. அதனால் அந்த திங்கர் அந்த எண்ணம் பகுதியானது மிக சிரமத்துக்கு உள்ளார். Fight as he will, he cannot seem to get back to his subject, so he finally gives up the effort or else falls asleep. இப்படி தான் என்ன உத்தேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த விஷயத்தையே கைவிடும்படியாக ஆகிவிடும். ஏனென்றால் அவனுக்கு இந்த வெளிச்சத்தை அதில் பாய்ச்சுவது மிக கடினமாக இருக்கும். அதனால் அதையெல்லாம் விட்டு அவன் ஆழ் உறக்கத்தில் செல்கிறான். He may take the same subject up again and again for what he calls contemplation or meditation. இப்படி திரும்ப அந்த விஷயத்தை அவன் திரும்ப மனதில் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவன் பிரயத்தனம் எடுத்துக்கொள்வான், முயற்சி எடுத்துக்கொள்வான்.
அதாவது இதைத்தான் நாம் கான்டெம்ப்ளேஷன், அதாவது தீவிரமாக ஆலோசனை செய்வது அல்லது மெடிடேஷன் என்று சொல்கிறோம். மெடிடேஷன் என்றால் நாம் எண்ணமற்ற நிலை என்றுதான் நாம் எண்ணி கொடுத்தோம், அது தியானம் என்பது. ஆனால் மெடிடேஷன் என்ற ஆங்கில சொல்லிற்கு என்ன பொருள் என்றால் ஒன்றை பற்றி தீவிரமாக ஆலோசிப்பது என்பது. Then he will have itching or feelings of irritation and uneasiness, changing his position and beginning over and over again. இப்படி அவனுக்கு இந்த மாதிரி கைகூடவில்லை என்றால், தான் உத்தேசித்த அந்த எண்ணம் கிடைக்கவில்லை, அதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியவில்லை என்றால் அவனுக்கு உடலில் சில அரிப்புகள், தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படும். மறுபடியும் அவன் புரண்டு படுத்து அதில் தோல்வி அடைந்து மறுபடியும் தூக்கத்தை தரும். He often tries to do away with these unwarranted intrusions. பொதுவாக அவன் இந்த மாதிரி எதிர்பாராத விதத்தில் நமக்கு தடைகளாக வருவதை எல்லாம் அவன் தள்ளி புறக்கணித்து விடுவான். ஆனால் சில சமயங்களில் அதற்கு ஆளாகும். But the more he tries to put them out of his thinking, the less he is able to be rid of them. எவ்வளவு தூரம் மற்ற எண்ணங்களை அவன் தள்ளுகிறானோ, மனத்தில் தள்ள பார்க்கிறானோ, அவையுடன் சண்டையிட்டு அவற்றை விளக்க பார்க்கிறானோ, அவ்வளவு வேகமாக அதிவேகமாக அவை திரும்பவும் மனத்தில் குடிகொண்டுவிடும். There is one way and one way only by which they are dispersed. ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது நமக்கு தேவையற்ற எண்ணங்களை வெளியில் அனுப்புவதற்கு. That way is to keep on trying to think steadily on the subject and to mentally refuse to see anything but the subject on which he is trying to hold the light. நாம் எதை பற்றி நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பற்றியே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அதையே நம் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை கண்ணும் கருத்துமாக இருந்து அதையே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். மற்ற எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை புறக்கணித்துக் கொண்டே வர வேண்டும். இப்படித்தான் நாம் செய்து பயிற்சி செய்து நாம் என்ன நினைக்கின்றோமோ அதற்கு அந்த ஒளியை பாய்ச்ச முடியும். The third stage is the focusing of the light. மூன்றாவது தான் அந்த ஒளியை பாய்ச்சுவது. The light is more or less diffused over an area, so to say. By looking steadily at the subject as a point, the light becomes more compact and is directed from the area to its central point, which is the subject. அதாவது இப்படி முதலில் வெளிச்சம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும், அது சிதறி போயிருக்கும். ஆனால் தீவிரமாக எதை பற்றி நினைக்க வேண்டும் என்பதை நாம் ஆலோசித்துக் கொண்டு அதையே மனதில் தக்க வைத்துக் கொண்டே இருக்கும் போது அந்த வெளிச்சமானது மெதுவாக அது ஒரு வெளியில் சிதறாமல் அந்த எதை பற்றி நினைக்க வேண்டுமோ அந்த சப்ஜெக்ட், அதாவது அந்த விஷயத்தின் மேலேயே அந்த வெளிச்சமானது பாயும்படி ஆகிவிடும். The focusing must be continued until all the light comes to its focus on the subject. இப்படி நாம் எப்படி பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும் என்றால், மற்ற எண்ணங்களை புறக்கணித்து நாம் எதை பற்றி நினைத்துக் கொள்ள வேண்டுமோ அதையே நினைத்து கொண்டு வரும்போது அந்த மற்ற எண்ணங்கள் எல்லாம் போய் இந்த வெளிச்சமானது இன்னும் தீவிரமாக இந்த எதை பற்றி நினைக்கிறோமோ அதற்கு கிடைத்துவிடும். அந்த ஒளியானது அதில் போய் சேரும். As soon as the light is focused, the subject as a point opens into the fullness of the knowledge of the subject, which the light shows at once in its entirety. இந்த மாதிரி செய்து கொண்டே வரும்போது அந்த எண்ணம் எதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஒளி கிடைத்து அது திறந்து கொண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் உள்ளிருக்கும் விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிந்துவிடும். இதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சீதா தேவி எங்கிருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாத நிலை, நமக்கு தெரியும் அல்லவா ராமாயணத்தில். அப்படி இருக்கும்போது அனுமனிடம் எல்லோரும் கூறுகிறார்கள், நீதான் சென்று சீதாதேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது அவருக்கு தெரிந்ததெல்லாம் தியானம் தான். அஞ்சனா தேவி அவர் தாய், அவர் 2 வயதிலேயே அவருக்கு தியானம் கற்பித்து வைத்தார். அப்படி தியானம் செய்து 1 வாரம் நேரம் இருக்கிறது. எந்த திக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி 8 பிரிவுகளாக பிரித்து சேனையை அந்த 8 பிரிவிலும் இருக்கும் தலைவர்களை, சேனாதிபதிகளை அழைத்து முதலில் அனுமனுக்கு இந்த கட்டளை இடுகிறார்கள். இன்னும் 1 வாரத்தில் நீ உன்னுடைய திக்கை நீ எந்த திசையில் சேர வேண்டும் என்பதை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த 1 வாரத்தில் சீதாதேவியின் பாதங்களையே நினைத்து அதை தான் சென்றடைவதாகவே நினைத்து அதையே குறியாக நினைத்துக் கொண்டு தியானம் செய்து அதே அந்த திக்கானது அவருக்கு தெரிந்துவிட்டது. அப்பொழுதுதான் அந்த எந்த விஷயம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கோமோ அது திறந்து கொண்டு அதில் இருக்கும் உள்ளிருக்கும் விஷயங்கள் எல்லாம் நமக்கு
தெரிய வரும். அப்பொழுதுதான் அவர் அந்த எந்த திசையில் போக வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவை பெற்றுக்கொண்டார். இப்படி கதைகளில் படிக்கும் போது நமக்கு தெரியும் இவர் சொல்லும் விஷயம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, எவ்வளவு சரியான விஷயத்தை, அந்த உண்மையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். Concerning the second stage, the holding of the light, each time the light is turned on intervening subjects, there is a change of distance and the perspective. Each time the light is turned on intervening subjects, there is a change of distance and perspective. ஒவ்வொரு தடவையும் வேறு விதத்தில் ஒளி பாய்ச்சி கொண்டே இருக்கும்போது, பாய்ந்து கொண்டே இருக்கும்போது, அந்த வேறு நடுநடுவில் வேறு தொந்தரவுகள், வேறு எண்ணங்கள் எல்லாம் குடித்திடும் போது அவற்றின் மேல் அது படும்போது அந்த மாதிரி ஒரு அவை தலையிட்டு சில குழப்பங்களை ஏற்படுத்தி நமக்கும் அந்த உன்னிப்பாக கவனித்தலுக்கும் அந்த விஷயத்தை பற்றி உன்னிப்பாக கவனித்தல் என்பது சிறிது இடைவெளி, அதிக தூரம் ஏற்பட்டுவிடும். அதாவது நம்மிடமிருந்து தள்ளி போய்விடும். அதனால் நாம் அதை இழந்து விட கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை பக்கத்தில் வைத்துக் கொண்டு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வேறு எதையும் விடாமல் அந்த எதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பற்றியே எண்ணிக்கொண்டு வேறு எந்த சிந்தனையும் ஊழில் விடாமல் செய்து கொள்ள வேண்டும். One subject intervening comes closer, another closer still, another may come still closer. இப்படி பக்கம் பக்கமாக ஒவ்வொரு எண்ணங்களாக வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் தள்ளிவிட்டு அவற்றில் கவனமே கொடுக்காமல் நாம எந்த விஷயத்தை பற்றி கவனம் எண்ண வேண்டுமோ, எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதிலேயே கவனமாக இருக்க வேண்டும். Each tries to get closer in the line of mission to attract attention. ஒவ்வொரு எண்ணங்களும் கூட மற்றவற்றை தள்ளி கொண்டு வந்து எனக்கும் அந்த ஒளி வேண்டும் என்று மற்றவற்றை எல்லாம் தள்ளிக்கொண்டு முன்னே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். And the poor thinker is so distracted that he does not know what he is thinking about. அந்த பரிதாப நிலைக்கு இந்த எண்ணுபவர், அந்த நபர் உள்ளாக்கப்படுவார். ஏனென்றால் எதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பது கூட மறந்து போய்விடும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்ற எண்ணங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தும். And he becomes confused, ill at ease, or gives it up in discouragement. இப்படியாக ஒரு தொந்தரவு ஏற்பட்டு அந்த குழப்பம் ஏற்பட்டு இது வேண்டவே வேண்டாம் என்று அதை புறக்கணிக்கிறார். பெரும்பாலும் இப்படித்தான் நடக்கின்றது. அதனால்தான் நம்ம எண்ணமானது நமக்கு செயலாக்கம் பெறுவதில்லை, அது உருவாகுவதில்லை. ஏனென்றால் நமக்கு குழப்பங்கள் ஜாஸ்தி ஏற்பட்டு அதை கைவிட்டு விடுகிறது. He does not get the knowledge until the light is focused. With each focus of the light, he acquires knowledge. அப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த ஒளியானது அந்த எண்ணத்துக்கு பாயும் போது, அந்த உன்னிப்பாக பாயும் போது அவனுக்கு அதை பற்றி, அந்த விஷயத்தை பற்றி உள்ள முழு அறிவும் கிடைக்கிறது. When one looks at a thing, it is not seen as an entirety. To see it, one must see the focal point of the thing that he looks at. அதாவது ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கும் போது அதன் சுற்றுவட்டத்தை எல்லாம் பார்க்கிறோம். அதில் கருவாக இருப்பது என்ன, அதில் முக்கியமான பகுதி என்ன என்று அதன் மேல் சிரத்தை கொள்வதில்லை, அதன் மேல் கவனம் வைப்பதில்லை. அதனால்தான் சிதறுவது அதிகம். நாம் அதில் கவனம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். If we can see the focal point, we can see the whole through that point. நாம் அதன் கரு புள்ளியை, அதன் முக்கிய புள்ளியை நாம் பார்ப்போமானால், அந்த விஷயத்தை நாம் கவனிப்போமான் ஆனால் அந்த விஷயமே முழுமையாக நமக்கு தென்படும், அந்த அறிவை நமக்கு கிடைக்கிறது. How does one get the light in thinking? அது எப்படி அவனுக்கு அந்த எண்ணும் போது அந்த எண்ணத்திற்கு ஒளி கிடைக்கின்றது? The surest way of getting the light is by regular breathing. இது எப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒளி கிடைக்கும். எப்படி என்றால் நாம் அந்த கான்சியஸ் பிரீதிங், அதாவது ரெகுலர் பிரீதிங் என்று சொல்கிறார். அதாவது விழிப்புணர்வுடன் கூடிய, கவனத்துடன் கூடிய மூச்சு விடுதல் நாம் தியானத்தில் செய்கிறோம். ஆனால் தியானம் முடிந்தவுடன் மூச்சை பற்றி மறந்து விடுகிறோம். அப்படி அல்லாமல் மூச்சை நிரந்தரமாக தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டே வரும்போது நமக்கு அந்த எண்ணத்தின் மேல் ஒளி பாய்ந்து அந்த கரு மையம் எது, மையப்பகுதி எது என்று தெரிந்து அதன் விஷயமே நமக்கு முழுமையாக தெரிந்துவிடும். எப்படி நாம் இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதெல்லாம் நன்றாக விளங்கும். The continued practice of trying to hold his thinking steadily on the subject selected allows him to so excite his mental vision that if he persists long enough, he will eventually be able to discover
something about his subject, because the light will give a little illumination on his subject, although it may not open it into knowledge. அதாவது இப்படி அவன் நிரந்தரமாக இந்த பயிற்சியை மேற்கொண்டு அந்த எண்ணத்தையே அவன் என்ன விஷயத்தை பற்றி அவன் நினைத்துக் கொள்கிறானோ அதன் மேலேயே அவன் கவனம் முழுவதும் இருந்து கொண்டே வந்தால் சிறிதளவு அந்த விஷயத்தை பற்றி அவனுக்கு தெரிய வரும், வெளிச்சம் பாயும். இருந்தாலும் முழுமையாக அவன் தெரிந்து கொள்ள இயலாமல் இருப்பான். In this way, those who think get information in business, in art, in any occupation or endeavor in life. இப்படி அவன் அந்த எண்ணத்தின் மேல் ஒளிப்படுமாறு அதையே நினைத்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு வியாபாரம் ஆகட்டும் அல்லது ஒரு கலை ஆகட்டும் அல்லது எந்த ஒரு வேலையாகட்டும் அதன் ஒரு சில பகுதிகள் அவனுக்கு அறிவாக அவனுக்கு அந்த அறிவு அவனுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை பற்றி அறிவானது அவனுக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. All inventions, all discoveries in science and art, or in any earnest endeavor in life, comes either as illuminations on the subject, or as flashes of knowledge through the neutral points between in-breathing and out-breathing. அதாவது பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், பல விஷயங்கள், அதே போல் கலையில் ஒரு பெயிண்டிங், ஒரு டிராயிங் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் கூட நல்ல விதமாக நாம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெரியும். எப்படி என்றால் அந்த ஒளியானது நாம் எதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதில் பட்டுவிடும். அப்பொழுது நமக்கு அந்த அந்த விஷயத்தின் மேல் முழு அறிவும் கிடைத்துவிடும். அல்லது நம்முடைய அந்த உள்மூச்சு வெளிமூச்சு அதன் இடைவெளியில் அந்த வெளிச்சமானது பாயும் போது நமக்கு அதன் அறிவு கிடைக்கும். அப்படித்தான் எல்லோரும் மிக வெற்றிகரமாக தங்களுடைய அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதாவது அந்த ஒளி கிடைக்கும் போது அவர்களுக்கு அந்த ஆராய்ச்சியில் வெற்றியும் கிடைத்துவிடும். அப்படியாகத்தான் நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று இருக்கின்றன. அதன் விளைவாக நன்மைகளும் மனித சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கின்றன. We now enter into the area known as regenerative breathing. நாம் இப்பொழுது ரீஜெனரேட்டிவ் பிரீதிங், அதாவது புனருத்தாரணம் மூச்சு பயிற்சி, புனருத்தாரண மூச்சு பயிற்சி என்பதை பற்றி கவனிக்கும். There is a method of regenerative breathing which assists in seeing things as they are and in knowing what to do and what not to do. அதாவது இந்த ரீஜெனரேட்டிவ் பிரீதிங், அதாவது இந்த புனருத்தாரண மூச்சு பயிற்சி என்பது எதையெல்லாம் நமக்கு வழங்கும் என்றால், எல்லா விஷயங்களையும் அது எப்படி இருக்கின்றதோ அதன் உள்ளல் தன்மையோடு உள்ளபடி பார்க்கும் அந்த ஒரு வித்தை நமக்கு தெரிந்துவிடும். அதன் பின் எந்த விஷயத்தை பற்றி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது துல்லியமாக அந்த ஒரு க்ஷணத்தில் தெரிந்துவிடும். It re-establishes the right relation between the breath and the form of the breath form. அதாவது இந்த மூச்சு மற்றும் அந்த பிராணன் இரண்டுக்கும் இடையே இருக்கும் அந்த ஒரு தொடர்பு அது நன்றாக நிலைத்து நின்றுவிடும். இப்படி பயிற்சி செய்து கொண்டே வந்தார். It is a beginning of the reconstruction of the human body according to the form of its original perfect body. அதாவது ஆரம்பத்தில் இருந்த உண்மைத்தன்மை அடைய பெற்ற அந்த உடல் நமக்கு திரும்பவும் பிடித்துவிடும். எப்படி என்றால் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரீதிங், அதாவது இந்த புனருத்தாரண மூச்சு பயிற்சியில் நாம் ஈடுபட்டுக் கொண்டே வரும்போது நம்முடைய உடலானது முழுமைத்தன்மை அடைந்தது. எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ அதுபடியே. Further, this method is a way of exploring and examining the body by means of the breath, of knowing the mystery of the human body. அதாவது இந்த உடல் எப்படி ஒரு ஆச்சரியமான விஷயமாக ஒரு புதிராக இருக்கின்றது அல்லவா, எப்படி பார்க்கின்றோம், எப்படி எல்லாம் செயல்படுகின்றது என்று சிறிதே நாம் நினைத்து பார்த்தால் தெரியும். இந்த உடலானது எவ்வளவு ஒரு புனிதமானது மற்றும் புரியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது, குறிப்பிடாத ஒரு சமாச்சாரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும் போது நமக்கு அந்த ஒவ்வொரு உடலின் அங்கங்களும் எப்படி வேலை செய்கின்றன, என்ன இதில் புதிந்திருக்கும் அதில் அந்த சீக்ரெட், அதாவது அந்த ரகசியம் என்ன என்பதெல்லாம் நமக்கு நன்றாக புலப்பட்டுவிடும். நாம் எல்லாவற்றையும் பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொண்டு வரும்போதுதான் நம்ம உடலானது முழுமைத்தன்மை அடைகின்றது. The breath as it is breathed in should be of 4 kinds: the physical breath, form breath, life breath and light breath. அதாவது நாம் இந்த மூச்சு நாம் உள்ளிழுக்கும் போது 4 விதமாக இருக்கின்றன. அவை இந்த உடல், அதாவது பரு உடல், பரு
அதாவது உருவம் இருக்கின்ற மூச்சு காற்று, அருவமாக இருக்கின்ற மூச்சு காற்று, அதன் பின் லைஃப், அதாவது உயிர்ப்புள்ள மூச்சு காற்று, அதன் பின் வெளிச்சம் உள்ள ஒளியான மூச்சு காற்று. இப்படி 4 பிரிவுகள் உள்ள மூச்சு. Each of these is subdivided into 4 subsidiary breaths. As the 4 subsidiary breaths of the first kind are practiced and known, they prepare and initiate one into the next kind and its subsidiaries. அதாவது இப்படி 4 பிரிவுகளிலும் ஒவ்வொன்றிலும் 4 பிரிவுகள் உள்ளன. மொத்தம் 16 பிரிவுகளாக இது பிரிந்திருக்கின்றது. முதலில் அந்த பரு உடல், அதாவது உருவ மூச்சு காற்று என்பதை நாம் பயிற்சி செய்யும் போது, அப்படி செய்து கொண்டே வரும்போது அதன் 4 பிரிவுகளும் நமக்கு நன்றாக தெரிந்துவிடும். அதில் நாம் தேர்ச்சி அடையும் போது அடுத்த பிரிவிற்கு போவோம். அப்படியாக நாம் வளர்ந்து. The 4 subsidiaries of the physical breath are the solid physical, fluid physical, airy physical and radiant physical breaths. இந்த முதல் சொன்னமே இந்த பிசிக்கல், அதாவது பௌதீக மூச்சு என்பது 4 பிரிவுகள் உண்டு. அதாவது பரு உடல் மூச்சு, அதன் பின் solid physical, fluid physical, சாலிட் பிசிக்கல், அதாவது திடப்பொருள் கொண்ட அந்த பௌதீகம், அதன் பின் ஃப்ளூயிட், அதாவது திரவமான பௌதீகம், airy physical, காற்றுடன் கூடிய பௌதீகம், and radiant physical, வெளிச்சம் உள்ள அந்த பௌதீகம். இப்படி 4 பௌதீக சமாச்சாரங்கள் உண்டு. அதிலேயே breathing is the process of building new material as structure onto the form of the breath form. அதாவது இப்படி மூச்சு விடும்போதே அந்த பிராணனில் சில விஷயங்களை எல்லாம் மாற்றமடை செய்யும். அதனால் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு அது உருவாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். B, the elimination of waste matter from that structure. இரண்டாவது என்ன என்றால் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும், அதுவும் அந்த மூச்சினால் ஏற்படக்கூடியது. C, the metabolizing or maintenance of balance between the building and the elimination. இதை ஜீரணித்து அதை கிரகித்துக் கொள்வது, நாம் உட்கொள்ளும் சமாச்சாரங்களை எல்லாம் ஜீரணித்து கிரகித்துக் கொள்வது, அதன் பின் அதை எடுத்துக்கொண்டு போய் என்னென்னவாக மாற வேண்டுமோ என்பதற்கெல்லாம் அதையெல்லாம் மாற்றுவது. இப்ப உணவு உண்கிறோம் உதாரணத்துக்கு, அது என்னவாக மாற வேண்டும், நம்முடைய தலைமுடி வளர வேண்டுமா, நகங்கள் வளர வேண்டுமா, நம்ம உடலே வளர வேண்டும் அல்லவா, அதற்கு எந்த பகுதிக்கு எவ்வளவு போக வேண்டும் என்ற திட்டம் எல்லாம் அதற்கு தெரியும். அந்த மூச்சில் தான் பதிய வைத்து, இந்த பிராணனில் பதிய வைத்து இருக்கின்றது. அதனால் அந்த பதிவு பிரகாரம் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. By practicing the regenerative method of breathing, the 4 subsidiary states of the physical breath will be built into a properly adjusted and functioning physical body of health, the life of which may be prolonged indefinitely. இப்படி நாம் அந்த ரீஜெனரேட்டிவ் பிரீதிங், அந்த புனருத்தாரண மூச்சு பயிற்சியை கையாளும் போது, அதை பயிற்சி செய்து கொண்டே வரும்போது இந்த 4 பிரிவுகளும் நன்றாக நமக்கு தெரிந்து, அதிலிருந்து அந்த உடலுக்கு ஊட்டமும் ஆரோக்கியமும் கிடைக்க பெற்று நாம் எவ்வளவு காலம் வாழலாம் என்பதற்கு ஒரு அளவே இல்லாமல் அப்படி நம்முடைய ஆயுட்காலம் நீண்டு கொண்டே போகும். அப்படி நீண்ட ஆயுளுடன் வாழலாம் நாம் எல்லோரும். இந்த பௌதிக உடலுடன் அப்படி வாழலாம் என்று சொல்கிறார். One who decides to practice this system of breathing is advised not to practice yoga breathing, pranayama or any other system. There would be interferences. அதாவது இந்த மாதிரி புனருத்தாரண மூச்சு பயிற்சியை நாம் மேற்கொண்டு விட்டால், மற்றபடி இருக்கும் யோகா மூச்சு பயிற்சி மற்றும் பிராணாயாமம் மற்ற இவைகள் எல்லாம் இருக்கின்றன, அதையெல்லாம் நாம் பயிற்சி செய்யக்கூடாது. ஏனென்றால் அவையெல்லாம் இதற்கு இடையூறாக ஆகிவிடும் என்று சொல்கிறார். Let us now understand how the practice of breathing can be commenced. இதை எப்படி இந்த புனருத்தாரண மூச்சு பயிற்சி என்பதை எப்படி நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். The rules for regenerative breath are as follows. அதாவது இதற்கு சில விதிகள் இருக்கின்றன, அவற்றை பார்க்கலாம். 1, there should be no unnecessary pause or interruption of breathing between in-breathing and out-breathing. அதாவது நாம் மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கும்போது அதை பிரித்து நிறுத்தவோ அல்லது தடை செய்யவோ கூடாது, அதை மாற்றவோ கூடாது. That would be an interference with the rhythm of breath or a stoppage of the light for thinking. அதாவது இந்த மாதிரி நாம்
நடுவில் அந்த மூச்சை மாற்றி அதை குறுக்கி கூட்டி நிறுத்தி எல்லாம் செய்தால் அது அந்த வெளிச்சமானது அந்த பிராணனுக்கு வந்து சேராமல் நம்ம எண்ணத்திற்கு வந்து சேராமல் அது தடைப்பட்டு விடும். அந்த ரிதம், அதாவது உள்ளும் வெளியும் செல்லும் அந்த ஒரு கால அளவு இருக்கு, அதெல்லாம் அந்த தாளம் இருக்கு, அதுக்கு கட்டுப்படாமல் அந்த ஒளியானது நமக்கு கிடைக்காமல். One should think with and follow the breath as it comes into and passes through the body to observe and actually feel where it naturally does go, what it does, and the results of what is being done by the breath in its tidal passage in and out of the body. இவர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் செய்யும் ஆனாபானசதிக்கு சிறிது வித்தியாசமாக சொல்கிறார். அந்த மூச்சானது உள்ளுக்குள் வருவதை உணர வேண்டும். அது உணர்வதுடன் நிறுத்தாமல் அது உள்ளில் எங்கெல்லாம் செல்கின்றது, என்னென்ன வேலைகள் அதனால் ஏற்படுகின்றது என்பதையெல்லாம் கவனித்து அதன் விளைவுகள் என்னென்ன என்பதை கூட கவனித்து அதிலெல்லாம் நாம் சிரத்தை கொடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று சொல்றார். A time should be set for the daily practice of regenerative breathing. It should be at first not less than 10 minutes and should be gradually extended to longer periods as seems consistent with one's reason. அதாவது இந்த முதலே ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிடங்களாக, அதாவது தினமும் இதற்காக இந்த புனருத்தாரண மூச்சு பயிற்சிக்காக நாம் அதை ஒதுக்கிவிட வேண்டும், அந்த நேரத்தை ஒதுக்கிவிட வேண்டும். போக போக அந்த நமக்கு தேவை இருக்குமானால் அதை அதிகப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். அதிக நேரம் இந்த மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். But the breathing may also be practiced at any time of the day or night, so that eventually the practice will become one's regular and normal breathing. அதாவது நான் ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை கையாளலாம், பயிற்சி செய்யலாம். ஆனால் தினமும் செய்தே ஆக வேண்டும் என்பதை நாம் வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டு அதை நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டு அதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தினமும் பயிற்சி மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஒரு தடவை நாம் இந்த பயிற்சியை மேற்கொண்டு விட்டால் அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வர வேண்டும். The practice of the breathing should be suspended or stopped if one believes there is any reason for so doing. ஒருவருக்கு இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்ய வேண்டாம், புனருத்தாரண மூச்சு பயிற்சி செய்ய வேண்டாம் என்று தோன்றினார், அதற்கு உள்ள காரணங்கள் அவருக்கு தென்பட்டு விட்டால், தேவையில்லை என்று விட்டால் அது உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். If there is a time of panic, anger, excitement, or when one seems likely to be overwhelmed, then persist in the uninterrupted and full in-breathing and out-breathing. அதாவது மனதில் ஒரு கொந்தளிப்பு அல்லது பயம் அல்லது ஒரு கோபம் அல்லது அதிகப்படியான ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் நம்மை ஆட்கொள்ளும் போது உடனடியாக நாம் மூச்சை கவனிக்க வேண்டும். அதில் உள்ளும் வெளியும் சென்று கொண்டிருக்கும் அந்த ரிதம், அதாவது அதன் தாளம், அதை நாம் கவனிக்க வேண்டும். By the practice of this regenerative breathing, the breath rebuilds the tissues and opens new avenues for the unobstructed flow of the breaths through all the interstices of the body and its senses, its organs and its cells, molecules, atoms and electrons or protons. இப்படி நாம் மூச்சை கவனிக்க இந்த பயிற்சி மேற்கொள்ள என்ன ஆகும் என்றால், அந்த மூச்சானது உடலுக்குள் சென்று ஒவ்வொரு பாகமாக சென்று அதில் இருக்கும் அனைத்து பாகங்களுக்கும் சென்று அதில் இருக்கும் எல்லா டிஷ்யூஸ், அதாவது அதில் இருக்கும் துகள்கள், அந்த சதை என்று சொல்கிறோம் அந்த பகுதி, எலும்பு பகுதி, இவற்றிலெல்லாம் ஊடுருவி அந்த அணுக்களில் ஊடுருவி அதன் உள்ளிலும் இருக்கும் அணுக்களிற்குள்ள கூட உள்ளிருக்கும் அந்த விஷயங்கள், அதற்குள்ளெல்லாம் ஊடுருவதை நாம் பார்ப்போம். அதன் பின் அதை புனருத்தாரணம், அதாவது ஒவ்வொரு அணுவை கூட, உடலில் இருக்கும் ஒரு அணுவை கூட அது புனருத்தாரணம், அதாவது மறுபடியும் அது உயிர்ப்பித்து இன்னும் புதிதாக்கிவிடும், அதை புதிதாக ஆக்க முடியும் அந்த மூச்சினால். அப்படி நாம் பயிற்சி செய்து கொண்டே வந்தால் இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார். The breath passing through the blood and nerves tends to relate and put into agreement desire, the active side of the doer in the body, and feeling, its passive side, so that they will be in intimate relation. அதாவது இந்த டூயர் இந்த பாடி, அதாவது ஜீவாத்மாக்கு ஆசை என்பதுதான் மிக
ஆக்டிவ் சைடு, அதாவது அதிகமாக அந்த ஆசை அதில் தான் ஈடுபடுகிறது. பாசிவ் சைடு அதன் ஃபீலிங்ஸ், அதாவது இமோஷன்ஸ், அதனால் உண்டாகும் உணர்ச்சிகள். இந்த இரண்டு பகுதி இருக்கிறது. அந்த உணர்ச்சிகள் என்பது அந்த ஆசைகளினால் உண்டாகும் விளையும் அந்த பகுதி தான் உணர்ச்சிகள். இந்த இரண்டுமே நன்றாக வேலை செய்வதற்கு இந்த மூச்சு பயிற்சியானது நமக்கு பெரிதும் உதவும் என்று சொல்கிறார். The blood vessels and the nerves of the body run side by side, the blood being the field of desire and the nerves the field of feeling. இப்படி நம்முடைய நரம்பு மண்டலமும் அந்த இரத்த குழாய்களும் பக்கம் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதில் இருக்கும் சமாச்சாரங்கள், விஷயங்கள் எல்லாம் இந்த மூச்சு பயிற்சியினால் அதிகமாக அந்த மூச்சு பயிற்சியினால் அவை வெளிச்சம் அடைய பெற்று இன்னும் புனர் உதாரணம், அதாவது இன்னும் மறுமலர்ச்சி அடைந்துவிடும் என்று சொல்கிறார். திரும்பவும் அதை புதுப்பிக்கலாம் என்று சொல்கிறார். நம்முடைய இரத்த ஓட்டம் தான் நம்ம ஆசைகளை காட்டுகிறது. இரத்த ஓட்டத்தில் தான் ஆசைகளை நிறைந்திருக்கிறது. நம்முடைய உணர்ச்சிகளானது நம் நரம்பு மண்டலத்தில் நரம்பில் இருக்கின்றது. அதன் பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கும் படைக்கப்பட்டிருக்கும் அந்த நரம்புகள், அதன் வாயிலாக அந்த உணர்ச்சிகள் நமக்கு வருகிறது. சில பேருக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டா அந்த நரம்பு புடைப்பு அதை கூட நம்ம பார்க்கணும், பிடிச்சிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. அதனால இந்த இரத்த ஓட்டமும் இந்த நரம்பு மண்டலமும் இந்த மூச்சு பயிற்சியினால் நிறைய வித்தியாசம் அடைந்து நல்ல முறையில் செயல்பாட்டில் வந்துவிடும், மறுமலர்ச்சி அடைந்துவிடும் என்று சொன்னார். As the breath passes through blood and nerves, it puts feeling and desire into phase so that they act conjointly. அதாவது இப்படி இந்த நரம்பு மண்டலத்திலும் இந்த இரத்த ஓட்டத்திலும் அந்த மூச்சானது சென்று கொண்டே இருக்கும். அது இரண்டும் ஒன்றாக சேர்ந்து அந்தந்த பகுதிக்கு செல்லும் போது, அந்தந்த அவயவங்களுக்கு செல்லும் போது, இந்த இரண்டும் பாயும் போது அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், இரண்டும் ஒன்றாக சேர்ந்து அங்கு ஒரு புனர் உதாரணம், அதாவது மறுமலர்ச்சி அல்லது நன்றாக செப்பனிடப்பட்ட செல்களாக எல்லாம் மாறிவிடும். அந்த அங்கமே புதிதாக ஆகிவிடும், புதுமை அடைந்துவிடும். பழையன கழிந்து புதியன சேர்க்கப்பட்டு நல்ல ஒரு விதத்தில் மறுமலர்ச்சி ஏற்படும். The one whose regenerative breathing has prepared the body for the form breathing will breathe the form breath, which will gradually improve and reconstruct the structure towards perfection and extend the life of the physical body indefinitely. அதாவது இப்படி அந்த பரு உடலில் இருக்கும் மூச்சானது நாம் கவனிக்க இந்த பயிற்சியை செய்து கொண்டே வரும்போது அடுத்த நிலையான அந்த ஃபார்ம், அதாவது உருவ உடல் என்று இருக்கின்றது அல்லவா, அந்த உருவ உடலில் ஊடுருவி அது சென்று அந்த பகுதிகளை நிறைய நீண்ட காலம் வாழ வைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். The form breath is the beginning of the rejuvenescence of the bodily life, and it is the initiator and mystery and miracle of life in all its higher forms. அதாவது இந்த மாதிரி ஒரு உருவ உடலில் இருக்கும் அந்த மூச்சானது என்னென்ன செய்யும் என்றால், அந்த மாதிரி மூச்சு போகும்போது அந்த உடலே ஒரு இன்னும் புதுப்பிக்கப்பட்டு அந்த உடலை பழைய எல்லாம் போய்விட்டு நல்ல புது உடலாக மாறிவிடும். அப்படியாக அது வளர்ந்து கொண்டே நல்ல விதத்தில் வளர்ந்து கொண்டு அந்த நமக்கு புரிபடாத அந்த ஆயுளானது நம்ம எப்பொழுது நம்ம மாயப்பொருளும் மறைப்பொருளும் என்று தெரியாது இருக்கும் அந்த விஷயமானது இன்னும் நீண்டு கொண்டே போய் அது கணக்கிட முடியாத காலம் இங்கு வாழ முடியும். அதெல்லாம் அந்த ஃபார்ம் பாடி, அதாவது அந்த உருவ உடலில் தான் இருக்கின்றது. உருவத்தை செப்பனிடுவதுதான் அதன் வேலை, அந்த மூச்சின் வேலை. It will gradually prepare the body for the breathing of the life breath. அது எப்படி இந்த உருவ உடலில் இருக்கும் அந்த மூச்சானது அடுத்த நிலையான லைஃப் பிரெத், அதாவது உயிர்ப்பிக்கும் விஷயத்தில் அந்த உடலில் சென்று அதில் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு தயாராகும். Then one will receive further information from the thinker and the knower of his triune self. அப்படி நம் மூச்சானது அடுத்தடுத்தபடியாக போய்கொண்டே இருக்கும்போது அந்த எண்ணம் பகுதி மற்றும் நம்முடைய ஞான பகுதி என்ற ஆன்மாவின் இரண்டு பகுதிகள் வேறு உலகத்தில் இருக்கின்றன, அவற்றின் தொடர்பு ஏற்பட்டது. With this we come to the end of regenerative breathing, which Harold Waldwin Percival recommends strongly, which is almost in the same lines as our Anapanasati meditation. அதாவது இந்த
புனருத்தாரண மூச்சு பயிற்சி என்பதை நமக்கு அற்புதமாக கொடுத்துள்ளார் திரு பெர்சிவல் அவர்கள். இத்துடன் அவர் அதை பற்றி சொல்லும் விஷயங்கள் முடிவடைகின்றன. இந்த மூச்சு பயிற்சியானது நம்ம ஆனாபான சக்தி தியானம் பயிற்சி எடுக்கின்றோம் அல்லவா, மூச்சை கவனித்தல் என்பது. அதற்கும் இதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. நாம் மூச்சை எந்த விதத்திலும் மாற்றாமல் கூட்டாமல் குறைக்காமல் அப்படித்தானே தியானம் செய்கிறோம். அதனால் இந்த புனருத்தாரண மூச்சு பயிற்சியும் நம் ஆனாபான சக்தி தியானம் மூச்சை கவனித்தலும் இரண்டும் ஒன்றேதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிதளவு மூச்சு எங்க போகிறது என்று உடலில் அது எங்கெங்க செல்கிறது என்பதை நாம் பார்ப்பதிலே அதை கூட நாம் பயிற்சி செய்ய முடிந்தால் இன்னும் அதிகப்படியான லாபத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். இந்த உடலானது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தில் அது வளர்ந்துவிடும் என்று திட்டவட்டமாக சொல்கிறார் பெர்சிவல் அவர்கள். இப்பொழுது நாம் It is similar to our own practice where there is no limitation to the duration of meditation, but he wants us to ensure that we do it for a minimum period of only 10 minutes. அதாவது இதற்கு இந்த மூச்சு பயிற்சிக்கு கால அளவு என்பது இல்லை. எவ்வளவு மணி நேரம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஆரம்பத்தில் 10 நிமிடங்களாவது நாம் புனருத்தாரண மூச்சு பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார். The only other condition is no pranayama is to be practiced. மற்றபடி இருக்கும் மூச்சை மாற்றுதல் அப்படிப்பட்ட பயிற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்பதை மட்டும் வலியுறுத்துகிறார். இத்துடன் நாம் இந்த 2 பகுதிகளும் முடிவடைந்து விட்டது. இந்த புத்தகமே முடிவடைந்து விட்டது. இந்த ப்ரோக்ராம்ல எப்படி மூச்சும் எண்ணமும் கலந்திருக்கு, அந்த எண்ணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட கடமைகள் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதுக்கப்புறம் தடைகள் வரும்போது நம்ம அந்த பாதையின் முடிவை ரொம்ப கவனமா அதை நோக்கி நம்ம சிந்தனை இருந்தா இந்த தடைகள் எல்லாமே தானா விலகி போயிடுங்கிறதுக்கு அனுமான முன் உதாரணமா கொடுத்து அதை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரீதிங் மூலமா நம்ம அந்த 2 கிளைகளையும் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரீதிங் பண்ணும் போது நம்ம உடல் எப்படி செயல்படுது, எப்படி நம்ம உடல் எப்படி செயல்படுது, நம்ம எண்ணங்கள் நம்ம உடலோட எப்படி சேர்ந்து எல்லாம் சாத்தியமாகுதுங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆனாபான சதி தியானம் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரீதிங்க ஒத்துதான் இருக்கு. இதை 10 நிமிடம் நம்ம தியானத்துல உட்காரும் போது இதை ஒரு 10 நிமிடம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனா மற்ற பிராணாயாமம் போன்ற மற்ற மூச்சு பயிற்சிகளை நம்ம பண்ண தேவையில்லைங்கிறதையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அனைவர் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நல்ல ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்துருக்கு. Thanks to Girija today for the excellent way you have conducted. Thank you sir. Thank you sir. Thanks to the earlier course also, that is starting from Kayalvedi and then Purnima. ரொம்ப நல்லா ஜெயா ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. But I have to definitely extend my thanks to the Word Foundation which has published this book Thinking and Destiny, and to Harold W. Percival, who has spent most of his life, or I should say his entire life, in writing this book, because he spent more than 35 years writing the book because he wanted humanity to benefit out of this. ரொம்ப நல்ல ஒரு செஷன் இது, நல்லா நடந்தது. முதல்ல நமக்கு நம்ம ஹோஸ்ட் பண்ண எல்லா கயல்வெளியிலேருந்து பூர்ணிமா, ஜெயா மேடம், இப்போ கிரிஜா மேடம், எல்லாருக்கும் நன்றி. இதற்கு பின்னால வேலை பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய நன்றிகள் அந்த வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கடைசியா இவர் பெர்சிவல் அவர்கள் ரொம்ப அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்நாள்ல முக்கால்வாசி பகுதியும் இந்த புக்கு எழுதுறதுக்கே அவர் நேரத்தை செலவிட்டிருக்காருன்னா எவ்வளவு அற்புதமான புத்தகம். அது நமக்கு கையில கிடைச்சது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். That shows his commitment to spread spiritual wisdom everywhere. அதாவது அவருக்கு எவ்வளவு அவர் தலைமையில எடுத்துக்கிட்டாரு அந்த இதை தலையாய கடமை அப்படின்னு எடுத்துட்டு அதை எத்தனை அழகா இந்த மனித சமுதாயத்துக்கு இதை ஆன்மீக விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப பிடிவாதமா இருந்து ரொம்ப அதுல கண்ணு கருத்துமா இருந்து அற்புதமான விஷயங்களை நம்மளுக்கு தந்திருக்காரு. அதனால பெர்சிவலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லிக்கலாம். I have to then thank people who have been working behind the scene
and one of which is my elder daughter Jayashree, Dr. Jayashree in the US. She has corresponded with the Word Foundation CEO, Mr. John, and John has been very, very kind in and cooperative in enabling us to come out with this Tamil edition of Thinking and Destiny. எங்களுடைய மூத்த மகள் வந்து டாக்டர் ஜெயஸ்ரீ, அவ வந்து அமெரிக்கால இருக்கா. அவதான் வந்து அவளும் அவளுடைய மகளுமா சேர்ந்து அந்த வேர்ல்டு ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு பேசி, அவங்க அந்த ஜான்கிறவர் தான் அங்க தலைவரா இருக்காரு, அவருக்கு வயசானது. அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி நாங்க இப்படி தமிழ்ல நாங்க மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரும் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, பல மொழிகள்ல வந்ததுன்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து நம்ம அவருடைய இது அவருக்கும் சொல்லிட்டு தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம். அதனால வந்து அவருக்கும் நன்றி, அவங்களுக்கு எல்லாம் நன்றி, அந்த எங்க பொண்ணுக்கும் நன்றி. பொண்ணு பேட்டி ரெண்டு. Next, I have to thank our great founder, Brahmarshi Patriji, for having taken up this book, for conveying the messages in this book and culling out the important messages, and then handing it that responsibility of giving the audio to my younger daughter, Poonima, who has been doing it for almost 1.5-2 years. She has done it, the audio part of it. And then the interest arose in us to do the book. அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவங்களுக்கு சிரம் தாழ்த்தி நம்ம வணக்கங்களையும் நன்றிகளையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சோம். ஏன்னாக்கா அவர் தான் இத்தனை பெரிய புத்தகத்தை படிச்சு அதுல இருக்கும் சாராம்சத்தை நம்மளுக்கு எடுத்து பிரிஞ்சு அந்த ஞானமணிகளை இந்த கிரேட் வேங்கிற புக்ல கொடுத்து செய்ய சொன்னார், இந்த வேலையை செய்ய சொன்னாரு. அதுக்கு முன்னால வந்து அவர் 2 வருஷத்துக்கு முன்னால இளைய மகள் பூர்ணிமா அவளுக்கு வந்து இந்த புத்தகத்தை கொடுத்து நீ இதை படி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து அவர் தினமும் எழுதுற அந்த மெசேஜஸ் வந்து அவ வந்து வாய்ஸ் மெசேஜா கொடுத்துட்டு இருக்காரு 2 வருஷ காலம். அதுக்கப்புறம் வந்து நிறைய அதுல விஷயங்கள் அவள் சொல்ல எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்து நானும் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ராஜன் சார் சொல்றாரு, நான் இன்னும் படிக்கல, படிக்குது, ராஜன் சார் தான் படிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை வந்து நம்ம மக்களுக்காக இதை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எழுச்சியே ஏற்பட்டது அந்த மாதிரி. அதனால வந்து நான் இதை வெளியில கொண்டு வந்துட்டு அதுக்கு வந்து பத்ரிஜிக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. I'm thankful to PMCTamizh for having been the mouthpiece for spreading spiritual wisdom, and to all the crew, the members of the crew who have worked behind the scene, especially Surya Madam, Jayashree, Prabhu, Vignesh, etc. And all the entire team who has helped us in portraying and spreading this message. Balaji, Jaykumar, every one of them, because they have helped us in doing a great job, and also within a short time of only 21 days. Thank you. இந்த திரைக்கு பின்னால வந்து இருந்து வேலை செஞ்சு நிறைய நம்மளுக்கு வந்து உதவிகளை செஞ்ச அத்துணை நல்லுணங்களுக்கும் வந்து நம்ம தேங்க்ஸ் செலுத்தணும். பிஎம்சி அதுதான் வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள்லயே அந்த சமுதாயத்தை மனித சமுதாயத்தை எடுத்துட்டு போற பெரிய ஒரு கருவியாக இருக்கு. அதனால வந்து அதுக்கும் மற்ற எல்லாருக்குமே நன்றிகளை கொள்றோம். நீங்க இணைந்த அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். எல்லாரும் சத்யநாராயணன்ல இருந்து ஜங்கில இருந்து எல்லாருமே அத்தனை பேரும் இணைஞ்சு ரொம்ப அற்புதமா இதை வந்து வழி நடத்த முடிஞ்சது. நீங்க எல்லாம் முன் வந்து கேள்வி கேட்டதுனால பதிவு சொல்ல முடிஞ்சது. தேங்க்யூ. வணக்கம். I look forward to release the book on 14th of April, that is Tamil New Year's Day. தமிழ் புத்தாண்டுல வந்து இந்த புத்தகத்தை வெளியிடலாம், தமிழ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய டைம் இருக்கு, 3 பேர் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து நான் எடிட் பண்ணி பிரிண்ட் ஆகி வர்றதுக்குள்ள 10 நாள் ஆகலாம். ஸோ அதனால கண்டிப்பா அதை முடிச்சுக்கலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து மார்ச் 15க்குள்ள நம்ம ரெடியா வச்சிருக்கணும். ஸோ தட் ஏப்ரல் 15க்குள்ள இது பிரிண்ட் ஆகி எல்லாம் ஒரு 1000 காப்பீஸ் வெளியில மாதிரி செஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சந்தோஷம். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.